ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சாப்டர் தான் இருக்கிறதுலே ஈஸி. ஏன்னா வேர்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்காது. சிம்பிளாக இந்த பாக்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த பாக்ஸில் இருக்கிற டேட்டாஸ் வச்சு மீன், மீடியன், மோட் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மீன் போது ஆவரேஜ் மாதிரி தான் இருக்குது. இந்த பாக்ஸை நம்ம வெர்டிக்கலாக நோட் பண்ணிட்டு வந்துடலாம். கிளாஸ் ஃப்ரீக்வன்சியை எஃப்ஐ, இந்த மிட் டேர்மை தான் எக்ஸைன்னு போடுவோம். இங்கே வந்து எஃப்ஐ எக்ஸ்ஐ. ஸோ இது வந்து ஈஸியான மெத்தடு, டைரக்ட் மெத்தடு. நான் எல்லாமே சின்ன டேட்டாஸ் இருக்கிறதால டைரக்ட் மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறேன். 3 5 கிளாஸ் இன்ட்ரோல்ஸ் 5 7, நெக்ஸ்ட்டு 7 9 9 11 11 13. அதோட ஃப்ரீக்வன்சிஸ் 5 10 10 7 8. எக்ஸ்ஐ எப்படி கண்டுபிடிக்கணும்னா 3 5 இருக்கா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணுங்க. 3 + 5 8 8 டிவைடட் பை 2 4. இன்னொரு ஷார்ட்கட், இது ப்ரொசீஜர். ஷார்ட்கட்னும் போது என்னன்னா ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீன் மிட் டேர்ம்ஸ் தான் பண்ணணும். 5 6 7, அப்போ 6 தான் இங்கே வரப்போகுது. நம்ம ஆட் பண்ணாலும் அதே தான் வரப்போகுது. 5 + 7 5 + 7 டிவைடட் பை 2னும் போது 12 பை 2, ஆன்சர் 6 தான் வரும். அப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எல்லாத்துக்கும் இதே போட்டு பண்ணலாம். 7னா இங்கே 8 வரப்போகுது, 9னா 10, 11 12. ஸோ இப்போ எஃப்ஐ எக்ஸ்ஐ ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும். 5 4s are 20, 10 6 are 60, 80, 3 டேர்ம் முடிஞ்சிச்சா, 7 10s are 70, 12 8s are 96, 12 8s are 96. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். 6 வரப்போகுது, 8 8 2s are 16, இது ஒரு 16, 9 + 7 16, 16 2s are 32. அப்போ சமேஷன் ஆஃப் எஃப்ஐ எக்ஸ்ஐ, அதே மாதிரி சமேஷன் ஆஃப் எஃப்ஐ தேவைப்படும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 10 20 25 25 7 ஒரு 8 15 15 என்னும் போது 10 1 40. ஸோ நம்ம மீன் அப்படின்னும் போது ஃபார்முலா மென்ஷன் பண்ணி மீன் எக்ஸ் பார் அப்படின்னு போட்டுக்கலாம். சமேஷன் ஆஃப் எஃப்ஐ எக்ஸ்ஐ டிவைடட் பை சமேஷன் ஆஃப் எஃப்ஐ. 326 divided by 40. 20s are 2 20s are 2 1s are 2 6 are 2 3s are. ஸோ இதையும் டிவைட் பண்ணலாம் அப்படின்னா 163 divided by 20. ஸோ 123 divided by 20. என்ன பண்ணலாம் அப்படின்னா 163 divided by, அப்படி இல்லைன்னா 2 டேபிள்ஸில் டெசிமல் வச்சு போட்டுருங்க. 2 10s are 2 8s are 16, 2 1s are 2, ரிமைனிங் 1 இருக்கும், 1 0 இருக்கும், 2 5s are 10, 81.5. இந்த 10ஆல் டிவைட் பண்ணும்போது 8.15. நெக்ஸ்ட் கொஸ்டின் மோட் கண்டுபிடிக்கலாம். மோடு சரியா, மோட் கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு மீன் பார்த்தோம். மீனில் டைரக்ட் மெத்தட் மட்டும் பார்த்தோம். 3 மார்க் கொஸ்டின்ஸ் வரப்போ அசியூம்டு மெத்தடு, ஸ்டெப் டீவியேஷன் மெத்தடில் பார்க்கலாம். இப்போ மோடு வந்து 2 மார்க் கொஸ்டின் தான். சிம்பிளாக முடிச்சலாம். எப்படின்னா மோடோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு எல் f1 மைனஸ் f0 டிவைடட் பை 2f1 மைனஸ் f0 மைனஸ் f2 இன்டூ h. சரியா, இதுதான் ஃபார்முலா. இப்போ இதில் எல் f0 எது, f1 எது, f2 எது, ஹெச்லாம் தெரியணும். ஃபர்ஸ்ட் இதில் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எதுன்னு பார்க்கலாம். ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி வந்து இங்கே இருக்கிறதுல பெரிய ஃப்ரீக்வன்சி வந்து 12. சரியா, அப்போ அந்த 12 அதுக்கு மேலே இருக்கிற கிளாஸ் இன்டர்வல்லாம் ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதில் லீஸ்ட் எது, 30. ஸோ எல்லோட வேல்யூ 30 நோட் பண்ணிட்டோம். இந்த ஃப்ரீக்வன்சி தான் வந்து f1 வந்து 12. இதுக்கு முன்னாடி வர்றது வந்து f0 வந்து 7. இதுக்கப்புறம் வர்றது வந்து f2 வந்து 5. ஸோ ஹெச்னும் போது இதோட டிஃப்ரென்ஸ், கிளாஸ் இன்டர்வலோட டிஃப்ரென்ஸ் 10 - 0 10. சரியா, ஸோ இன்னொரு முறை இதை பாருங்கள், ஈஸியாக முடிச்சிடும். எது பெரிய ஃப்ரீக்வன்சி பாருங்கள், அதை ரவுண்ட் பண்ணுங்கள், அது f1 எடுத்துப்பீங்க. அதுக்கு முன்னாடி வர்றது f0. ஸோ f0 f1 f2 ஆர்டர், f0 f1 f2. அப்போ இதில் வர லோயஸ்ட் நம்பர் எல்ல காமன் டிஃபரன்ஸ் போட்டுப்போம். சரி, இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட்டலாம். எல்லோட வேல்யூ எல் 30 ப்ளஸ் f1 12 12 f0 7 12 - 7 2 f1. ஸோ 2 × 12 ப்ராக்கெட் போட்டுங்க. f0 வந்து 7, அதே மாதிரி f2 வந்து 5 இன்டூ ஹெச்சோட வேல்யூ 10.
ஸோ 30 ப்ளஸ் 12 மைனஸ் 7 வந்து 5 5 டிவைடட் பை 24 12 2 24 மைனஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 12. ஸோ 12 மைனஸ் 12 இன்ட்டு 10 ப்ராக்கெட் போட்டு கரெக்டாக போடுங்க. 30 ப்ளஸ் ப்ராக்கெட்டில் 5 டிவைடட் பை 12 24ல் 12 போச்சுன்னா 12 தான் இன்ட்டு 10 இதை டிவைட் பண்ண பாருங்கள். 2 5s are 2 6s. அப்போ நம்மளுக்கு தான் வரும். ஸோ 5 5s are 25 மல்டிபிள் பண்ணிக்கலாம். 30 ப்ளஸ் 25 டிவைடட் பை 6 இதை டிவைட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 25 டிவைடட் பை 6 பண்ணால் நான் வரும் பாருங்கள். 6 4s are 24 ரிமைனிங் 1.0 வச்சுன்னா 6 1s are 6ன்னு போட்டுக்கலாம். 4 0 போட்டுக்கலாம். 6 6s are 36 ரிமைனிங் 4 அதே தான் போயிட்டே இருக்கும். ஸோ 30 ப்ளஸ் 4.16 அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மோடோட வேல்யூ 34.16. சரியா, சிம்பிளாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த மீடியன் கிளாஸ். வெறும் மீடியன் கிளாஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, மீடியன் கேட்கல. சரியா, மீடியன் கிளாஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. 2 மார்க் கொஸ்டின் தான் அது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சிஐ ஃப்ரீக்வன்சி ரெண்டுத்தையும் அப்படியே நோட் பண்ணிடுங்க. சிஐ ஃப்ரீக்வன்சி மீடியன் என்னும் போது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி சிஎஃப் அப்படின்றத வரணும். கிளாஸ் இன்டர்வல்லாம் இருக்குங்க. 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50. ஃப்ரீக்வன்சி 5 3 6 2 8. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி அப்படியே போட்டுடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னா 5 + 3 8. ஸோ இந்த 3 ஆட் பண்ணிக்கணும். இப்போ 8 + 6 8 + 6 எவ்வளோ 14. ஸோ நெக்ஸ்ட் 14 + 2 16 16 + 8 24. நம்ம இங்கே 24 போட்டது கரெக்டாக அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 24 வரணும். 5 + 3 8 8 2 16 16 இது ஒரு 8 24. ஸோ இதுவும் 24 இதுவும் 24 கரெக்டு. இப்போ மீடியன் கிளாஸ்ன்னும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எண்ணை இதை என்னன்னு எடுத்துக்கலாம். n/2 24 டிவைடட் பை 2 வந்து 12. சரியா, சிஎஃப் 12ஓட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 12ஓட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது வந்து இந்த 14 வந்திருக்கு. சரியா, இதை எடுத்துக்கலாம். இந்த ரோவை நோட் பண்ணோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. ஸோ 12ஓட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ 14 கரெக்டாக இருக்குது. அப்போ மீடியன் கிளாஸ் வந்து 20 to 30. அவ்வளோதான், 2 மார்க் கொஸ்டின். மீடியன் கிளாஸ்ன்னும் போது 20 to 30. மீடியன் கேட்டாங்கன்னா அது வேறு மாதிரி போடணும். மீடியன் கிளாஸ்னால் ஜஸ்ட்டு அந்த n டிவைடட் பை 2 பண்ணிவிட்டு அதுக்கு ஜஸ்ட் அபோவ் எந்த கிளாஸ் இன்டர்வல் வருதுன்னு பார்க்கணும். 14 தான் ஜஸ்ட் அபோவ். இப்போ 14ஓட கிளாஸ் இன்டர்வல் 20 to 30. அவ்வளோதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் எ டேட்டா மீடியன் கொடுத்துருக்காங்க. மீடியன் 52.5, மீன் 54. யூஸ் த ஃபார்முலா மெஷர் டு ஃபைண்ட் மோடு. சரியா, ஸோ மோட் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா சிம்பிளாக ஞாபகம் வச்சு சொல்கிறோம் பாருங்கள். மோடு எப்படி இன்னும் ரிவர்ஸ் ஆர்டரில் ஞாபகம் வச்சுன்னா ஈஸியாக இருக்கும் பாருங்கள். மீன் மீடியன் மோடு. மீன் மீடியன் மோடு ஆர்டர் ஞாபகம் வச்சுங்க. மீன் மீடியன் மோட் இப்படி போட்டு வந்துடுங்க. இங்கே ஈக்குவல் டு போட்டுருங்க. 3 - 2 மீன். சரியா, மீன் மீடியன் மோட் 3 - 2 பெரிய நம்பர் சின்ன நம்பர் அப்படி ஞாபகம் வச்சுங்க. மோட் இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் மீடியன். மீடியன் வந்து 52.5 - 2 மீன் வந்து 54. மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்ணால் முடிஞ்சிச்சு. 52.5 × 3 15 6 7 15. 157.5 - 54 × 2 8 10 108. ஸோ சப்ராக்ட் பண்ணால் வந்துட போகுது 108. இந்த 5 அப்படியே வந்துடும். 4 இது 9 வரும். 4 49.5. ஸோ மோட் வந்து 49.5. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த மீன் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா. இது சிம்பிளான கொஸ்டின் தான். கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பண்ணுவோம் சம்மேஷன் ஆஃப் இங்கே வந்து f5xi போட்டுடலாம். கிளாஸ் இன்டர்வல் ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க. 5 15 25 35
45. Frequency 5, 3, 4, 3, 10. அப்போ FI XIனா ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும். 5 5s are 25, 15 3s are 45, 25 4s are 100, 35 into 3 பண்ணால் 105 வரும். 9 10 105, 105 and then 450. சரியா? இதை ஸ்ட்ரெயிட்டாக எழுதியிருந்தோன்னா ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 25 + 45 எவ்வளோ? 25 50 70 170 105 450. ஆர்டராக எழுதிட்டு கரெக்டாக ஆட் பண்ணிக்கணும். 12 1 725. ஸோ இதை ஆட் பண்ணும்போது சம்மேஷன் ஆஃப் FI XI வந்து 725. சம்மேஷன் ஆஃப் F எவ்வளோ வரும்? 8 + 4 12, 12 + 3 15, 25. மீன் X bar என்னும்போது summation of FI XI divided by summation of FI. So 725 divided by 25. 25 tablesல பண்ணிடுறேன். 25 3 25 எத்தனை டைம்ஸ் வரும்? வருமா? இல்லை 5 tablesல பண்ணிடுறாங்க. 5 5s are 25, 5 1s are 5 remaining 2, 5 4s are 20 remaining 2, 5 5s are 25. So 145 divided by 5. Again பண்ணனா 5 2s are 10 remaining 4, 5 9s are. So mean வந்து 29. Next question. In the following distribution of weight of 40%, 40% கொடுத்துருக்காங்க. weight 40 to 45, 45 to 50 இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட number of persons கொடுத்துருக்காங்க. Construct a cumulative frequency distribution of less than type for the data above. For the less than அப்படின்னும் போது பாக்ஸ் மட்டும் போட்டால் போதும்னு சொல்கிறாங்க. இங்கே 45 வரைக்கும் இருக்கா? அப்போ நம்ம என்ன சொல்லிக்கலாம்? less than இங்கே weight in kg ஹெட்டிங் அதே போட்டுங்க. weight in kilogram, number of persons less than அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஃபஸ்ட்டு less than எவ்வளோ இருக்குது? 45. less than 45க்கு எத்தனை பேர் வருவாங்க? 4 numbers வருவாங்க. நெக்ஸ்ட்டு less than எல்லாத்தையுமே less than தான் போட்டு வரணும். less than 15 போது எவ்வளோ வருவாங்க? 4 + 4 இங்கே வேணால் போட்டுங்க. 4 + 4 அப்போ 8. எப்படி புரிஞ்சுக்கணும்? less than 50 போது less than 45 வருவாங்க, less than 50 வருவாங்க. மொத்த பேரும் சேர்த்து தான் less than 50ல் வரும். இப்போ 4 + 4 8. நெக்ஸ்ட்டு less than 55 50 இதை மூணுத்தையும் ஆட் பண்ணோம். அதுக்கு பதில் நம்ம சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம்? 8 இருக்குது, 8 + 13, 8 + 13 போட்டால் 21 வரும். சரியா? நெக்ஸ்ட்டு less than 55 அப்புறம் 60. less than 60 போது 21 + 5 26. நெக்ஸ்ட்டு less than 65 26 + 6 12 26 + 6 12 32. less than 17 போது என்ன பண்ண போகிறோம்? 32 again 6 தான். இந்த 6 தான் ஆட் பண்ண போகிறோம். அப்போ 38. நெக்ஸ்ட்டு less than 75 போது 38 + 2 அப்போ 40. சரி, அவங்க நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் 40 தான் கேட்டிருக்காங்க. இது போட்டாலே போதும். less than 80 போட்டால் 41% வருவாங்க. வேணும்னா அதையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். less than 80 அப்படின்னும் போது 40 + 1 41. அவங்க கேட்டிருக்குதானா ஒரு 40% அப்படின்னும் போது நம்ம இது வரைக்கும் முடிச்சா போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின். Find the unknown values A, B, C, D in the following frequency. Cumulative frequency இப்போ தான் எப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? அப்போ A ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி அப்படியே தான் வரப்போகுது. அப்போ ஏவோட வேல்யூ 12 அப்படியே வரும். நெக்ஸ்ட்டு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் என்ன பண்ணுவோம்? இந்த ஏவையும் இந்த ஃப்ரீக்வன்சிஸ் அப்படியே லைனாக இருக்கும். நம்ம இங்கே போடுறத என்ன பண்ணுவோம்னா A + B அதை 25 போடுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்பரை ஆட் பண்ணிகிட்டே வரும். இந்த ஏ அப்படியே இருக்கும். இந்த ஏவையும் பியும் சேர்த்து தான் இங்கே போடுவோம். இப்போ இந்த 25யும் 10யும் 25 + 10யும் சேர்த்து சி வரப்போகுது. அப்போ சி இங்கே இருக்கிறது C + D தான் வந்து 43. இதெல்லாம் இப்போ போட்டு வந்தோன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஏக்கு வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கா. A = 12, A + B வந்து 25. அப்போ ஏவோட வேல்யூ ஏற்கனவே 12ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 12 + B = 25. B = 25 - 12.
25ல 12 போச்சுன்னா 3 1 13. அப்போ பியோட வேல்யூ 13. நெக்ஸ்ட்டு சியோட வேல்யூ என்ன பண்ணலாம், 25 + 10 அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குங்க. 25 + 10 என்னும்போது சியோட வேல்யூ 35. நெக்ஸ்ட்டு சி ப்ளஸ் டி வந்து 43ன்னு போட்டிருக்கோம். சி ப்ளஸ் டி 35 + d = 43. அப்போ d = 43 - 35 8 வரும். 43ல 35 போச்சுன்னா 3 8. ஸோ d = 8. ஸோ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எப்படி பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி அப்படியே போட்டுருவோம். செகண்ட் ஃப்ரீக்வன்சி வரப்போ இந்த ஃப்ரீக்வன்சி இப்போ சப்போஸ் 5 இருக்குன்னா இங்கே போடும்போது 5 + a அப்படின்னு போடுவோம். நெக்ஸ்ட் இங்கே சப்போஸ் 6 7 8லாம் இருக்குன்னா இங்கே பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இங்கே என்ன நம்பர் வரணும், 5 + 8 + 7. இங்கே வரும்போது அப்படியே நெக்ஸ்ட் நம்பர் ஆட் பண்ணி போட்டு வரோம். அந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி ஏபிசிடி கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் த மீன் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர் இஸ் 15, தென் ஃபைண்ட் n. ஸோ மீன் வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க. மீன் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர். ஸோ நேச்சுரல் நம்பர் அப்படி மீன் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர் வந்து 15. ஸோ ஃபைண்ட் n. ஓகேவா, நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 2 3. ஸோ 1, 1 + 2 + 3 ... n அப்படின்னு இருக்கும்போது அதோட சம்மேஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் n × n + 1/2 செக் பண்ணி பார்த்துலாமா. ஸோ 1 2 3 3 நம்பரே வச்சுப்போம். ஆட் பண்ணால் எவ்வளோ வரப்போகுது, 6 வரப்போகுது. இந்த ஃபார்முலாவில் போட்டுடலாம். n என்னும்போது 3 3 × 3 + 1/2. அப்போ 3 × 4/2 2 கேன்சல் 6. சரியா, எவ்வளோ பெரிய நம்பர் இருந்தாலும் இந்த ஃபார்முலாவில் வரப்போகுது. ஸோ மீன் அப்படின்னும் போது என்ன பண்ண போகிறோம், சம் ஆஃப் நம்பர்ஸ் டிவைடட் பை தட் எத்தனை நம்பரோ அத்தனை. அப்போ சம்முக்கு இது n நம்பர் எத்தனை நம்பரோ அது n. அப்போ n × n + 1/2 டிவைடட் பை n. அதை ரெசிப்ரோகேட் பண்ணி போட்டாலும் n × n + 1 / 2 கீழே எதுவும் இல்லைன்னா 1/n. n கேன்சல் ஆச்சுன்னா n + 1/2. இதோட மீன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15. அப்போ 15 = n + 1/2. இந்த சைடு வந்துச்சுன்னா 30 = n + 1. அந்த சைடு போச்சுன்னா n = 30 - 1 29. சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 29 நம்பர்ஸுக்கு மீன் எடுத்தோன்னா அதோட வேல்யூ தான் 15. ஃபஸ்ட்டு அந்த நம்பரோட எந்த நம்பர்னா n = 29. நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். A class teacher has the following absentees record 40 students. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஆட் பண்ணும்போது 14 வரப்போகுது, அவங்களே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஆஃப் ஹோல்டிங் த மீன், ஃபைண்ட் த மீன். அப்போ கிளாஸ் இன்டர்வல் ஃப்ரீக்வன்சி 0 to 6, 6 to 10, 10 to 14, 14 to 20, 20 to 28, 28 to 38, 38 to 40, 11, 10, 7, 4, 4, 3, 1. xi எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கான். ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2. அப்போ 6 divided by 2 3. இப்போ யூஸ்வலாக எல்லா கொஸ்டின்ஸ்லும் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த டிஃப்ரென்ஸ் ஹெட்ஸ் வந்து சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 6. இதில் மாறி மாறி வருதுல்ல. அப்போ நம்ம காமனாக அப்படியே சென்டர் டேர்ம் அது மாதிரிலாம் எடுத்து போட முடியாது. பார்த்து இது என்ன புது கொஸ்டின் அப்படின்னா பயப்பட தேவையில்ல. ஜஸ்ட்டு ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணாலே போதும். 10 + 6 16, 16 divided by 2 8. இது 24. 10 + 14 24, 24 divided by 2 12. அதே மாதிரி 34. 20 + 14 4 34 divided by 2 2 1s are 17. சரியா, 28 + 20 48. 48 divided by 2 24. அதே மாதிரி 28 38 16 6 66 33. நெக்ஸ்ட்டு 38 இது பண்ணால் நடுவில் இருக்கிற நம்பர் தான் வரும். 38னா 39. சரியா, மீன் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணிங்கன்னா பெருசாகிட்டே இருக்கும். அசியூம்டு மெத்தட் போட்டுக்கலாம். அசியூம்டு மெத்தட் டிஐ அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். டிஐ அப்படின்னும் போது xi - a. xi - a எதை எடுக்கிறேன் அப்படின்னா
மேலே 3 கீழே மீன் நடுவில் 17. ஸோ எக்ஸ் ஏவை 17 எடுத்துக்கிறேன். அப்போ 17 எக்ஸே வந்து 3யா 3 மைனஸ் 17. 17ல் 3 போச்சுன்னா 17ல் 3 போச்சுன்னா 14 மைனஸ் 14. அதே மாதிரி 17ல் 8 போச்சுன்னா மைனஸ் 9 மைனஸ் 9. 12 மைனஸ் 17 மைனஸ் 5 இது 0 ஆகிடும். 24 மைனஸ் 17 3 ப்ளஸ் 4 7. இங்கே 33 மைனஸ் 17 2 1 6 1 16. சரியா? நெக்ஸ்ட்டு 39ல் 17 போச்சுன்னா 2 2 20. நெக்ஸ்ட்டு டிஐ கண்டுபிடிச்சோன்னே எதை கண்டுபிடிக்கணும்னா எஃப்ஐ டிஐ. இதையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். இதையும் மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும்? மைனஸ் 14 இன்ட்டு 11 என்னும்போது 14 4 5 1 154 மைனஸ் தான் மைனஸ் 90 மைனஸ் 35 இது 0. 7 4s are 28 16 3s are 48 லாஸ்ட்டாக 1 இருக்குது 22. இப்போ இந்த மைனஸ்லாம் தனியாக ஆட் பண்ணுங்க. என்ன பண்ணலாம்? 9 ப்ளஸ் 5 14 14 ப்ளஸ் 3 14 ப்ளஸ் 3 17 1 279 மைனஸ் 279. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 8 2 16 17 18 18 1 3 ப்ளஸ் 4 7 7 8 9 98 98 மைனஸ் பண்ணோன்னா மைனஸில் தான் ஆன்சர் வருது. 1 17 அப்படின்னும் போது 1 8 1 மைனஸ் 181. சரியா? இதுதான் வந்து சமேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ. ஃபார்முலா எக்ஸ் பார் அப்படின்னும் போது இந்த ஏவை என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். ஏ ப்ளஸ் சமேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ டிவைட் பை சமேஷன் ஆஃப் எஃப்ஐ. ஏவோட வேல்யூ எவ்வளோ இருக்குது பாருங்கள்? 17 ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்குதால அப்படியே மைனஸ் பண்ணிக்கலாம். 181 டிவைடட் பை சமேஷன் ஆஃப் எஃப்ஐ 40. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி மைனஸ் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. 181 டிவைடட் பை 40. 40 எத்தனை டைம்ஸ் போவோம்? 40 4 are 16 4 டைம்ஸ் போகும். 5 டைம்ஸ் போயிட்டால் எக்ஸ்ட்ரா போயிடும். 4 டைம்ஸ் 160. 160 சப்ட்ராக்ட் பண்ணால் 1 2 பாயிண்ட்டு 0 வச்சுக்கலாம். 4 5s are 200 10. சரி, நம்ம 1 டெசிமல்ஸ் எடுத்துக்கிறோம். அப்போ 4.5 17 மைனஸ் 4.5 17 மைனஸ் 4.5. யூஸ்வலாக 2 டெசிமல் எடுத்துட்டா சேஃபு. ஒரு 0 போட்டோன்னா 42s are 80 வரும். சரியா? அப்போ எப்பவுமே 2 டெசிமல் எடுங்க, அதான் நம்மளுக்கு சேஃபு. 17 மைனஸ் 4.5 போகாது. அப்போ 6 5 2 1. அப்போ மீன் வேல்யூ மீன் 2 டெசிமல்ஸ் எடுத்தோம்ல, 2 டெசிமல்ஸ் 52. எப்பவுமே 2 டெசிமல்ஸில் போடுறது சேஃப்னு சொல்லியிருக்கேன். 17.00 4.52. எப்பவுமே 2 டெசிமல்ஸ் எடுத்துங்க. 6 9 10 8 4.2 12.48. ஸோ மீன் வேல்யூ முடிஞ்சிச்சு. மீன் இஸ் ஈக்குவல் டு 12.48 days. Next 3 mark question. A student noted the number of cars passing through the spot on a road for 100 periods each 3 minutes. Summarized in the table given below. Find the mode கேட்டிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் மோட் கேட்டாலே மீன் மீடியன் மோடு லாஸ்ட்ல வருது. மோடோட ஃபார்முலா F0 F1 அதெல்லாம் வரும்ன்றத ஞாபகம் வச்சுன்னா அதோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். மோடு என்னும் போது என்ன ஃபார்முலா அப்படின்னா L ப்ளஸ் என்ன பண்ணுவோம்? F1 மைனஸ் F0 டிவைடட் பை 2F1 மைனஸ் F0 மைனஸ் F2 இன்ட்டு ஹெச்னு வரப்போகுது. சரியா? இந்த ஃபார்முலாவாக நோட் பண்ணி வச்சுங்க. இதில் இந்த டேபிள் வச்சு அப்படியே நம்ம வேல்யூஸ் நோட் பண்ணிடலாம். இருக்கிறதுல பெரிய ஃப்ரீக்வன்சி 20. அப்போ எல்லோட வேல்யூ இது L இஸ் ஈக்குவல் டு 40 முடிஞ்சிச்சு. இது F1, இது F0 F2. சரியா? அதில் இருக்கிறது F1, இது F0 F2.
எஃப் நாட் இஸ் ஈக்குவல் டு 12, எஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு 20, எஃப் டூ இஸ் ஈக்குவல் டு 11. அப்புறமா ஹெச் கிளாஸ் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ 10 சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சிச்சு. 40 ப்ளஸ் எஃப் ஒன் மைனஸ் எஃப் டூவா, எஃப் ஒன் மைனஸ் எஃப் நாட் 20 மைனஸ் எஃப் நாட் 12, 2f1 அப்படியே மல்டிபிள் பண்ணி இங்கே போட்டுறோம். 2f1னா 40 மைனஸ் எஃப் நாட்னும் போது 12 மைனஸ் 11 இன்ட்டு 10. 40 ப்ளஸ் 20ல் 12 போச்சுன்னா 8. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 12 11 3 2 23. 40ல் 23 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 3 7 17 அப்போ 17 இன்ட்டு 10. அப்போ 40 ப்ளஸ் 80 டிவைடட் பை 17. அவ்வளோதான் ஆன்சர். 80 டிவைடட் பை 17 பண்ணால் நான் வரும் பாருங்கள். 18 17 4s ஆர் பண்ணலாம், ஏன்னா 20 4s ஆர் 80. 17 4s ஆர் 4 7s ஆர் 28 4 1s ஆர் 68. அதுக்கு மேலே போச்சுன்னா அதிகமாக தான் ஆகிடும். 17 இன்ட்டு 5 பண்ணணும் நினச்சிங்க. 5 7s ஆர் 35 85 ஆகிடும். 4s ஆர் 68. ரிமைண்டர் வந்து 7, இது 10, இது 2 1.0 120. 17ல் எப்போ வரும்? 8 7 7s ஆர் 49, 7 1s ஆர் 7 7 ப்ளஸ் 4 11. ஓகே 7 டைம்ஸ் வருது. 1 1 9. ரிமைனிங் 1 தான் வரும். இன்னொரு 0 7 4.7 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ 4.7 0ல் 4.70 அதான் நான் 4.7ன்னு எடுத்துக்கலாம். 40 ப்ளஸ் 4.7. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 44.7. ஸோ ஆன்சரில் என்ன நம்பர் ஆஃப் கார்ஸ்ன்னு கேட்டிருக்காங்களா? அப்போ 44.7 cars அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டினா, the distribution given below 30 students. அப்போ 30 ஸ்டூடெண்ட்ஸ்னா இந்த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது 30. ஓகே. the weight of 30 students given, find the median. மீடியன். அப்போ மீடியனில் எப்போவுமே குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி போடணுன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். மீடியன் அப்படின்னும் போது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி சிஎஃப் வரணும். சரியா? சரி, இதை அப்படியே எழுதிக்கிறேன். கிளாஸ் இன்டர்வல் நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வரணும். சரிங்களா? அப்போ வெயிட் வந்து 40 to 45, 45 to 50, 50 to 55, 55 to 60, 60 to 65, 65 to 70, 70 to 75. ஃப்ரீக்வன்சி அப்படியே எழுதிட்டு வந்துடலாம். 2 3 8 6 6 3 2. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணுவோம்? இதை ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போட்டுடலாம். 2னே போட்டுடலாம். இதுக்கு வரும்போது 3 + 2 5, 5 + 8, 5 + 8 எவ்வளோ வரும்? 5 + 8 13, 13 + 6 19, 19 + 6 25, 25 + 3 28, 28 + 2 30. அவன் சொன்ன வெயிட் 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துச்சு. அப்போ நம்ம அடிஷன்லாம் எதுவும் தப்பு பண்ணலாம் அர்த்தம். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் அடிஷனை கரெக்டாக பண்ணுங்கள். ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண வேண்டிய விஷயம். அடிஷனில் தப்பு பண்ணிட்டா மார்க் போயிடும். ஸோ பொறுமையாகவே பண்ணுங்கள். ஓகே, சிஎஃப் போட்டோமா? இப்போ மீடியனோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். மீடியன் அப்படின்னும் போது என்ன ஃபார்முலா அப்படின்னா, L + n/2 - CF / F × H. சரியா? என்னன்னா நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. என்னும் போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 30. ஸோ அப்போ n/2 இங்கே போட்டுறேன். 30 / 2 15. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எது அப்படின்னா, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எப்படி எடுக்கணும்னு கிளியராக பார்த்துங்க. இப்போ 15னா நம்மளுக்கு n/2 15னா 15க்கு மேலே எது கொஞ்சம் இருக்குது? 13 இருக்குது. 13க்கு அப்புறம் 19 தான் இருக்குது. அப்போ இதை ரவுண்ட் பண்ணிக்கணும். 15க்கு மேலே இருக்கிறத 19 இருக்குது. அப்போ இதுதான் ஃப்ரீக்வன்சி. எஃபோட வேல்யூ 6, எல்லோட வேல்யூ 55. இந்த 55 எடுத்துக்கணும். சிஎஃப் அதுக்கு மேலே, சிஎஃப் மட்டும் அதுக்கு மேலே எடுத்துக்கணும். அதனால ஞாபகம், சிஎஃப் மட்டும் அதுக்கு மேலே எடுப்பீங்க. 13. ஹெச் எவ்வளோ வரப்போகுது? 5. சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? எல் வந்து 55 + n/2 15
15 minus 13 cumulative frequency 13 divided by f value வந்து 6 h வந்து 5. So 55 plus 15 ல 13 போச்சுன்னா 2 divided by 6 into 5. 2 1s are 2 3s are 5 divided by 3 பண்ணும்போது எவ்வளோ வரும்? 3 1s are 3 remaining 2.0. 3 6 are 18 remaining 2 666 போயிட்டே இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் 55 plus 1.67 அப்போ என்ன வரும் 56.67. ஸோ மீடியன் வந்து 56.67. நெக்ஸ்ட் கொஸ்டின் மோடுன்னும் போது ஏற்றவனே ஆஸ் யூஷுவலாக ஃபார்முலா எழுதுகிறேன். ஃபார்முலா என்ன வரும் எல் ப்ளஸ் எஃப் நாட் எஃப் நாட் மைனஸ் எப்படி பண்ணுவோம் வெயிட் மோடு ஃபார்முலா எல் ப்ளஸ் f1 மைனஸ் எஃப் நாட் டிவைடட் பை 2f1 மைனஸ் எஃப் நாட் மைனஸ் f2 இன்ட்டு ஹெச் f2 இன்ட்டு ஹெச். ஸோ இதுக்கு அந்த பாக்ஸ் போடணும் அவசியமே இல்லை. இதில் எது பெரிய நம்பர் 17. ஸோ 17 வந்து என்னவா இருக்கும் f1, இது எஃப் நாட், இது f2, எல் வந்து 12, ஹெச் வந்து டிஃப்ரென்ஸ் 4. நான் இதில் மென்ஷன் பண்ணேன், நீங்கள் ஸ்டெப்பில் போடுங்க. எல் வந்து ஏற்கனவே போட்ட மாடல்ன்றதால நான் டிஃப்ரென்ஸ் பண்ணி வந்துடுறேன். எல் 12. ஸோ 12 ப்ளஸ் f1 17 minus 9 divided by 2f1 17 2s are 34 minus f0 9 minus 12 into h 4. சரியா? ஸோ 17ல 9 போச்சுன்னா 8 வரும். 8. ஸோ 8 12 plus 8 divided by 12 plus 9 21 34ல 21 போச்சுன்னா 3 12 13 into 4 4 8s are 32. அப்போ 12 plus 32 by 13 32 divided by 13 2s are 4 13 2s are 6 26 13 2s are 26 remaining 2 இங்கே 1 ஆகும். 12 6 போச்சுன்னா 6 பாயிண்ட் வச்சு 0 போட்டுக்கலாம். 13 4s are 4 3s are 12 4 1s are 4 plus 1 5 52 4s are 52 8 வரும் 0 போட்டுப்போம். 13 6 ஆர் பண்ணி பார்க்கலாமா 6 3s are 18 6 1s are 6 78 7. அப்போ இது பண்ணும்போது 12 plus 2.47 12 plus 2.47. அப்போ ஆன்சர் வந்து 14.47. 14. இங்கே 6 தானே போட்டுக்கிறோம். 13 6 ஆர் 78 இது 6 13 6 ஆர் 78. அப்போ 6 தான் கரெக்ட் ஆன்சர். அதுக்கு தான் இது மாதிரி எக்ஸாம்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் மல்டிப்ளிகேஷன் கரெக்ட் ஆன்சர் இங்கே போட்டிருப்போம், எழுதும் போது தப்பு பண்ணுறோம். அது தப்பு பண்ணாதீங்க. ஸோ 14.46. நெக்ஸ்ட் கொஸ்டின் இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி 5 மார்க்லலாம் இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். இது 3 மார்க்ன்றதால ஸ்ட்ரெயிட்டாக இன்டர்வல்ஸ்லாம் தராமல் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டாங்க எக்ஸு எஃப். சரியா? எக்ஸு எஃப் மல்டிபிள் பண்ணுறது 2 4 6 10 3 + 5. இங்கே வரும்போது 3 2 3 1 2 இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 6 4 2s are 8 6 3s are 18 10 1s are 10. இப்போ 2 into p 2p 2 5s are 10. சரியா? இப்போ சம்மேஷன் ஆஃப் எஃப் ஆட் பண்ணனா வரும் பாருங்க 2 + 3 5 5 + 3 8 8 10 11. இது 11. இது எல்லாம் நம்பர் மட்டும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்பர் மட்டும் ஆட் பண்ணால் என்ன வரும் பாருங்க 12 6 2s are 12 14 இது 28 + 38 12 52. அப்போ 2p + 52 சம்மேஷன் ஆஃப் fixi. நம்மளுக்கு மீன் ஃபார்முலா தெரியும். மீனோட வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க.
x bar is equal to summation of fi xi divided by summation of fi. அப்போ இங்கே ஸ்டெப்ஸ் போடலாம். ஆன்சர் வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. 6 is equal to 2p plus 52 divided by summation of fi. Summation of fi வந்து 11. 11 6 are 66 equal to 2p plus 52. 66 minus 52 is equal to 2p. 66ல 52 போச்சுன்னா 4 1 14. 14 equal to 2p. 14 divided by 2 is equal to p. So p is equal to 7. அவ்வளோதான். சரியா, சிம்பிளாக முடிஞ்சிச்சு.